ஜெபம் இந்த உலகத்தில் ஒரு மேன்மையான அனுபவம். ஆம், ஜெபத்தை போல மேன்மையான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. காரணம், ஜெபம் என்பது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு அற்புதமான கருவி. இந்த உலகத்தில் எந்த காரியத்தில் வேண்டுமானாலும் தோல்வி உண்டாகலாம், ஆனால் ஜெபிக்கிற மனிதனுக்கு தோல்வி என்பதே இல்லை. ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும், ஜெபம் விடுதலையை கொண்டு வரும், ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஜெபம் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்தும், ஜெபம் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு நேராய் நடத்தி செல்லும். அதிலும் விசேஷம் என்னவென்றால், நமக்காக ஜெபிப்பதை பார்க்கிலும் பிறருக்காக ஜெபிப்பதும், பிறருக்காக மன்றாடுவதும், பிறருக்காக கதறுவதும், பிறருக்காக உபவாசிப்பதும் அது ஒரு தனி சுகம். ஆம், அது ஒரு சுகமான அனுபவம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வரும். அதே நேரம் நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வரும். லூக்கா 21 அதிகாரம் 36வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொன்னார், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆகையால் குடும்பமாய் ஜெபிப்போம், பிறருக்காக ஜெபிப்போம். வரப்போகிற அழிவிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நண்பர்களையும் உற்றார் உறவினர்களையும் ஜெபத்தால் மீட்டுக் கொள்வோம். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம்.